அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட நவீன வழிபாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு, எந்த வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்தில் இருக்கிறதோ, எந்த வணக்க வழிபாடை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்தார்களோ, அந்த வணக்க வழிபாடுகளை நாம் சரியான முறையில் இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தலைப்புக்குள் நுழைகின்றேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு வேற எந்த ஒரு மார்க்கத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் இல்லாத முக்கியமான சில சிறப்புகள் இருக்கிறது. அதுபோக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் மற்ற வேதங்களுக்கு இல்லாத சிறப்புகளும், மற்ற தூதர்களுக்கு இல்லாத சில சிறப்புகளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், மார்க்கம் முழுமையடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சிறப்பு. இது வேற எந்த இறை தூதர்களுக்கும் வழங்கப்படலை. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருந்தார்கள். எந்த ஒரு இறை தூதர்களுக்கும் வழங்கப்படாத ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, அது போக பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு உத்தரவாதம் இதற்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்கல. அதுபோக எத்தனையோ மதங்கள், வேற வேற மதங்கள் இருக்கிறது, உண்டாக்கப்பட்ட மதங்கள் இருக்கிறது. அதுகளெல்லாம் அவர்களா உண்டாக்கி கொண்டது. அது இறைவன் புறத்திலிருந்து வந்தது கிடையாது. அவரவர்களா உண்டாக்கி கொண்டது. தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள், தேவையானதை நீக்கிக் கொள்வார்கள். அவர்களாக சடங்கு சம்பிரதாயங்களை உண்டாக்கி கொள்வார்கள். இது தேவையில்லை என்பார்கள், இது இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பார்கள், இவர்கள் செய்யக்கூடாது என்பார்கள். இப்படியெல்லாம் இன்ன பிற மதங்கள்ல இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தில் எது இருக்கிறதோ அதுதான் அனைத்து மக்களுக்கும் உண்டானது, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உண்டானது. அப்ப அப்படியாப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை நம்முடைய சமுதாயம் விளங்கி கொள்ளாமல், இதனுடைய சிறப்பு தாற்பயங்களை நாம் அறிந்து கொள்ளாமல், நம்முடைய மார்க்கத்திலையும் சில இருக்கக்கூடிய சில உலமாக்கள், சில வருமானத்திற்காக சில இருக்கக்கூடிய போலிகள் தங்கள் இஷ்டத்திற்கு மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டு தங்கள் வருமானத்திற்காக இப்படியாக இஸ்லாத்தின் பெயரால் நிறைய வழிபாடுகளை உள்ளே நுழைத்து விட்டார்கள். அதுபோக இது எவ்வளவு பெரிய பாவமான விஷயம், எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம், நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்றெல்லாம் இந்த மார்க்கம் சொல்கிறது.
இதில் அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த உத்தரவாதம் என்னவென்பதை தெளிவாக நம்ம பார்த்துவிட்டு அதுல மார்க்கத்தின் பேரால் யாராவது எதையாவது ஒன்றை உண்டாக்க முடியுமா, உண்டாக்கலாமா, அதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்பதையும் பார்த்துவிட்டு நவீன காலங்களில் சில வாதங்களும் தர்க்கங்களும் வைக்கப்படுகிறது. அதுபோக போலியாக இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அவர்களும் சில வாதங்களும் தர்க்கங்களும் இது சம்பந்தமாக வைக்கிறார்கள். அதுவும் என்னவென்று பார்த்துவிட்டு நவீன வழிபாடுகள் என்னவென்றதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் என்பது இந்த முத்தாய்ப்பான ஒரு வசனம். எல்லா வசனங்களுமே சிறப்பான வசனம் தான், எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து வந்த வசனம் தான். ஆனா இந்த வசனம் என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். இது நாம விளங்கி கொள்ள நம்ம எந்த அளவுக்கு இந்த வசனத்தினுடைய கருத்தையும் அதனுடைய பொருளையும் நம்ம விளங்கி இருக்கிறோமோ இல்லையோ, யூதர்கள் நன்றாக விளங்கியிருந்தார்கள். இந்த வசனத்திற்கு என்று அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இப்படியாப்பட்ட ஒரு வசனம் எங்களுடைய மதத்தில் எங்களுடைய வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இல்லையே, அதனால நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளானோம் என்று சொல்லி யூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வசனம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனம் சம்பந்தமாக ஒரு உரையாடல் யூதருக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில நடக்கிறது. அப்ப அந்த யூதர் உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, உமரே, உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனம் மட்டும் எங்களுடைய வேதத்தில் இருந்திருக்குமே ஆனால் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு திருநாளாக நாங்க பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க அது என்ன வசனம் என்று ஆச்சரியமாக கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதர் சொல்றாரு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருள் கொடைகளை நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன் என்று இந்த வசனம் இருக்கா இல்லையா? இது எங்களுடைய இறை தூதருக்கு அருளப்பட்டிருந்தால் அதை நாங்க ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம், ஒரு புனித நாளாக ஆக்கி இருப்போம் என்று சொல்லி அந்த யூதர் சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க கூடுதல் தகவலாக சொல்றாங்க, இது எந்த நாளில் இந்த வசனம் அருளப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கடைசியாக செய்த அந்த ஹஜ்ஜின் போது, அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுல ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனம் அருளப்பட்டது, இதை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ்ஜில் இது பிரகடனப்படுத்தப்பட்டது என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்ப இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது தான் இறுதி வசனம் கிடையாது குர்ஆன்ல, இதுதான் கடைசியாக அருளப்பட்ட வசனம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இதுல இருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க, இதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறத, நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் செய்திகள் சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? யாரு? இந்த போலியாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த வசனம் பிரகடனப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கமும் அதனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோமையானால், இந்த இஸ்லாம் பல்வேறு திசைகளுக்கும் விரிந்து பறந்து சென்று பல யுத்தங்கள் பல போர்கள் சென்று வெற்றி அடைந்து பல பாகங்கள் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அனைத்து தோழர்களும் ரசூலுல்லாஹ்வோட அந்த ஹஜ்ஜுக்கு சங்கமிக்கிறார்கள். அப்ப பல லட்சம் மக்களுக்கு மத்தியில இந்த வசனம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இந்த மார்க்கம் என்பது முழுமை பெற்றுவிடும், முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கப்புறம் அந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவர்களாக எவர்களாக இருந்தாலும் அவர்களாக உண்டாக்கி கொள்ள முடியாது, இறைவனால் இது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி இது பிரகடனப்படுத்தப்படுது. ஆனா அந்த வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தோடு தான் நிறைவு பெறுகிறது. இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு தான் நிறைவு பெறுகிறது. இது சம்பந்தமாக கூட வேற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது இதே உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ரெண்டு பேர், ஏன்னா இதுல தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம மற்ற மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் சரியாக சொல்ல முடியும். அல் யௌம அக்மல்து லக்கும் மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்றா அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் 3-4 மாசம் வாழ்ந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4 மாசம் செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த செய்திகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கக்கூடிய நேரத்தில் பதில் தெரியாம நிறைய முழிக்கிறாங்க. ஆனா மார்க்கம் தெளிவா சொல்லுகிறது. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் ஒரு வயதான ஒரு மூதாட்டியை சந்திக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அவங்களை சந்திச்சு வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்து வந்த அந்த முதியவரை, அந்த பெண்மணி, அந்த தாயை நாமளும் போய் சந்திப்போம் அப்படின்ட்டு போறாங்க. போனா அந்த பெண்மணி அந்த இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அழுகுறாங்க, கண்ணுல இருந்து கண்ணீர் வடி என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அப்ப இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்காகத்தான் ஒரு மூத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, அதுக்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நினைச்சு இவங்க என்ன செய்யறாங்கடா, தாயே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் சிறந்த அந்தஸ்து இருக்கிறத, அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தரஜாக்களை வைத்திருக்கிறானே, அப்புறம் ஏன் நீங்க அழுகிறீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபிய பெண்மணி அவங்க சொல்றாங்க, நான் அதற்காக அளவில்லை, அது எனக்கு தெரியும்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த அந்தஸ்தையும் மிகச்சிறந்த ஒரு தரஜாவையும் வைத்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். நான் அதற்காக அளவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் இறைவன் புறத்திலிருந்து எந்த ஒரு வகை செய்தியும் வராது என்பதை நினைத்து தான் நான் அழுகிறேன். எந்த ஒரு செய்தியும் வராது, ஹலால் ஹராமாக்க சட்ட திட்டங்களை உண்டாக்க அதை செய்யுங்க அதை செய்யாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வகை செய்தியும் இல்லாமல் தொடர்பு அறுந்து விட்டதே என்பதற்காகத்தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி அந்த மூதாட்டி சொன்னதை ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இனிமே அந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு அமல் இபாதத்தாக இருந்தாலும் யாரும் உண்டாக்க முடியாது, உண்டாக்க கூடாது. இதுக்கு முத்திரையிடப்பட்டது அல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதுபோல அது பாதுகாக்கப்படாத ஒரு மார்க்கமா இருந்துச்சுன்னு வைங்க, முழுமையாக்கப்பட்டதுன்னு செய்தி இருக்குது, எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லைன்னு தெரியல, இப்படியான சில செய்தி அப்படி இருக்குமே, ஆனால் அவன் உண்டாக்கிட்டு தான் இருந்திருக்கும்ல, இது இருக்கலாம்ல, ஏதோ முழுமை இல்லையில அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கேள்விக்கு இடம் இருக்கிறது. ஆனா அதற்கும் அல்லாஹ் இடம் கொடுக்கவில்லை. எப்படி இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் சொல்றானோ அது மாதிரி இதை நாம பாதுகாப்போம் உத்தரவாதம் கொடுக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை நாம் தான் இறக்கி வைத்திருக்கிறோம், இதை நாமே திக்ரை நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். அப்ப இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது ஒண்ணு, அடுத்தது பாதுகாக்கப்பட்டது ரெண்டு. இந்த ரெண்டு கேரண்டி வேற எதுக்கும் கிடையாது, வேற எந்த மதத்துக்கும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எந்த தூதருக்கும் கிடையாது. இப்படி ஒரு உத்தரவாதம் இந்த மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு கேரண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இஸ்லாத்துல எது மார்க்கமாக இருக்கிறதோ, வணக்கமாக இருக்கிறதோ, எது வழிபாடாக இருக்கிறதோ, எது அமலாக இருக்கிறதோ, எது செயல்பாடாக இருக்கிறதோ அதுதான் இஸ்லாம். இந்த குர்ஆனும் ஹதீஸ்லையும் இல்லாத எதுவாக இருந்தாலும் அது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்ற போர்வையில் உள்ளே நுழைந்திருந்தாலும், அது முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததில்லை, இது வஹீயின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டது இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். என்ற வழிகாட்டக்கூடியது வஹி மட்டும்தான், மனிதனை நேர்வழியில் செலுத்தக்கூடியது என்பது வஹி மட்டும்தான் நேர்வழியில் செலுத்துமே ஒழிய மனித கற்பனைகளோ மனித அறிவுகளோ நேர்வழியில் செலுத்த முடியாது. அப்படி ஒருத்தருக்கு அறிவை கொண்டு நேர்வழி அடைந்து விட முடியுமே, ஆனால் ஒட்டுமொத்த அறிவும் வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்வழியில் இருந்திருப்பார்கள், அவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் செய்திருப்பார்கள், அவர்கள் அவருடைய இஷ்டத்திற்கு செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிச்சிருப்பான், அல்லது அவர்கள் செய்ததை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்திருப்பான். அப்படி நடந்ததா? இல்ல. வானவர்களோடு போட்டியிட்டு ஜெயித்த அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக என்ன செய்றாங்க, வழித வர்றாங்க. அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். அனுப்பக்கூடிய நேரத்தில் என்னத்தை சொல்லி அல்லாஹ் அனுப்புறான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதமே நீ எங்கிருந்து வெளியே போங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அப்ப நேர்வழி என்பது இறைவன் புறத்திலிருந்து தான் வரும், இறைவனிடமிருந்து வருவதுதான் நேர்வழி. அதே மாதிரி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு வஹியாக எதை நம்ம உங்களுக்கு அருளி இருக்கிறோமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறைவன் புறத்திலிருந்து வஹியாக வந்திருக்கக்கூடியதுதான் மார்க்கம், அது அல்லாத எந்த ஒன்று மார்க்கம் இல்லை. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது உண்டாக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வஹீயின் மூலம் செய்திகள் வராமல் அவர்களாக ஒரு வணக்க வழிபாடுகளையோ ஒரு ஹலால் ஹராமையோ செய்ய முடியுமா? அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்காக வழங்கப்பட்டிருக்காண்ட ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கல. நபியாக இருந்தாலும் என் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை மக்களுக்கு சொல்வதுதான் தூதருடைய வேலையை ஒழிய உண்டாக்கி சொல்வது தூதருக்கும் கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நஹ்ல்ல சொல்லக்கூடிய தேனிங்கிற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இந்த இறை தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிச்சையின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இல்ல. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, தன் இறைவன் புறத்திலிருந்து வஹீயாக எது வருகிறதோ அதைத்தான் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி அதைத்தான் மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வேற சில வசனங்கள்ல சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லாத சில செய்திகளை அவராக உண்டாக்கி சொல்வாரையானார். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய போறது இல்ல, அப்படி செய்யவும் மாட்டாங்க, அப்படி செஞ்சதும் கிடையாது. அப்ப இந்த எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு எச்சரிக்கை? பின்னாடி வரக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் சொல்லாத சில சொற்களை அவராக உண்டாக்கி சொல்வாரையானால் வலது கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்பை துண்டித்து விடுவேன் அல்லாஹ் சொல்றான். தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். நாம சொல்லாத ஒன்றை மார்க்கமாக இந்த மக்களுக்கு நீங்களாக சொல்வீர்களேயானால் வலக்கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்பை அறுத்துருவேன், துண்டிச்சிருவேன் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கிறான். அப்ப இந்த மார்க்கத்துல யாரும் இறைவன் அல்லாத யாருமே மார்க்கத்துல புதுசாக எதையும் உண்டாக்க முடியாது, உண்டாக்க கூடாது. அப்படி உண்டாக்குவார்களே ஆனால் அது கடுமையான தண்டனைக்குரியது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறது.
அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா இந்த சமுதாயத்துக்கு இது எச்சரிச்சாங்க. இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எப்படி இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவரவர்கள் இஷ்டத்திற்கு கைகளால் எழுதி கொண்டு இது அல்லாஹ் அப்படித்தான் சொன்னா, வாயால என்னத்தான் உணர்வாங்க, இப்படித்தான் எங்களுக்கு வேதத்தில் இருக்குது என்னத்தான் சொல்லிடுவாங்க. வேதத்தை மறைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிடுவாங்க. இப்படியான நிலைப்பாடுகளும் நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அப்படி உண்டாக்கப்படும், உண்டாக்குவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. இப்ப நம்ம அந்த ஆரம்பமாக சொன்னோமா இல்லையா ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உபதேசம் பண்ணக்கூடிய மக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லாம் இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு சொல்வார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ ஹஸனுல் ஹதீ முஹம்மத், வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறைகளில் கலாச்சாரங்கள் வழிமுறைகளில் மிகச் சிறந்தது முஹம்மது ஆகிய என்னுடைய வழிமுறையாகும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார், மார்க்கத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதியவைகளும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். இந்த ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு அதிகமா சொல்லுவாங்க. அது மாதிரி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் எப்படி, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய அனுமதி உத்தரவு இல்லாமல் யாராவது ஒரு காரியத்தை செய்வாரேயானால் அது இறைவனால் நிராகரிக்கப்பட்டு விடும். நிராகரிக்கப்படுவது மட்டும் கிடையாது, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அது மாதிரி கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நான் இருப்பேன், என்னுடைய உம்மத்திற்காக காத்து கொண்டிருப்பேன், அப்ப என்னுடைய தோழர்கள் வருவார்கள், அதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். நான் அசஹாபி அசஹாபி என்று சொல்வேன், என்னுடைய தோழர்கள் என்று சொல்வேன். அதற்கு இறைவன் புறத்திலிருந்து எனக்கு பதில் அளிக்கப்படும், நபியே உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் மார்க்கத்தில் புதுசா உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு பதில் அளிக்கப்படும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அதே பதிலை நான் சொல்லிவிடுவேன், எல்லாம் நீ நாடினா தண்டிச்சுக்கொள், நீ நாடினா மன்னிச்சுக்கொள், எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன், என்ன மரணித்ததற்கு அப்புறம் எனக்கு அது சம்பந்தமாக எதுவும் தெரியாது என்று சொல்லி நான் சொல்லிவிடுவேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி உண்டாக்கப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அது விஷயமாக நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தில் புதிய ஒரு வழிபாடு எது அப்படிங்கிறது நம்ம விளங்கணுமா இல்லையா? அதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸை படிக்கணும், மார்க்கத்தை அறியணும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும். அப்பதான் எது மார்க்கத்தில் உள்ளது எது இல்லாத எது அப்படிங்கிறது தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அறிந்தவர்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு அறிந்தவர்கள் தான் உண்டாக்குறாங்க. அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மார்க்கத்தை வைத்து எப்படியாவது சம்பாதிக்கிறது, எப்படி இவங்க 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் தராங்க, இதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியாது. இந்த மக்களை எப்படி பிற மதத்தவர்கள் புரோகிதர்கள் சுரண்டுகிறார்களோ அது மாதிரி நாமும் இவர்களிடம் சுரண்டுவோம் என்று சொல்லி புதிய புதிய வணக்கங்களாக, புதிய புதிய அறிமுகம் இஸ்லாத்தின் பேரால், இஸ்லாத்தில் இருக்கிறது நன்மை, அல்லாஹ்வுடைய கூலியை பெற்றுத்தரேன், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்திரும் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க, உண்டாக்குறாங்க. இது விஷயமா இந்த பித்அத் என்று சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம ரெண்டு விஷயங்களை முதல்ல அடிப்படையாக விளங்கணும். ஒன்னு, அதாவது இஸ்லாத்தில் வணக்க வழிபாடாக, அந்த கடமையாக சுன்னத்தாக வணக்க வழிபாடாக எது எல்லாம் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகள் இல்லாம புதிய ஒரு கடமையை ஒருத்தன் உண்டாக்குறான்னு வைங்க, இது கட்டாய கடமை என்று அவன் குஃப்ர்ல போயிடுவான். இப்ப தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது, நோம்புன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோம்புங்கிறது என்னது, ஃபஜர்ல இருந்து நம்ம மகரிப் வரைக்கும் நம்ம நோம்பு இருக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்யறான், மகரிப்ல இருந்து ஃபஜர் வரைக்கும் என்ன செய்யணும், உங்காம திங்காம இருக்கணும், இது ஒரு நோம்பு கிடையாது, இது மாண்பு அப்படின்னு ஒருத்தர் உண்டாக்குறான். இது வந்து அவனாக உண்டாக்குறது. இப்படி உண்டாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தான் மார்க்கத்தில் வந்து வழிபாடுகளை கடமைகளை உண்டாக்க முடியும், சொல்ல முடியும். இப்படி ஒருத்தன் புது ஒரு வணக்கத்தை, இஸ்லாம் அறிமுகப்படுத்தாத, இஸ்லாம் சொல்லாத புத்தம் புதிய ஒரு வணக்கத்தை ஒருத்தன் செய்வானையானால் அவன் தன்னை இரட்சகனாக, தன்னை இலாகாக, கடவுளாக ஆக்கி கொண்டான். அப்ப அவன் குஃபருக்கு போயிடுவான், அது இணை வைப்பா போயிடும். புது வணக்க வழிபாடுகளை புதுசாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தாத, இஸ்லாம் எந்த வகையிலும் சொல்லாத, எந்த விதமான இஸ்லாத்தில் ஒரு முன்மாதிரியும் இல்லாத புது வணக்க வழிபாடுகளை அது கடமையாகவோ அல்லது சுன்னத்தாகவோ உண்டாக்குவானையானால் அது வந்து குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்தணும். இது நம்ம அந்த நோம்புங்கிற மாதிரி தொழுகை இருக்கான்னு கேளுங்க. இப்ப தொழுகை வந்து நம்ம 5 வேளை தொழுகிறோம், இப்படி நம்ம தொழுகிறது இருக்கு. 6 வேளை தொழுகை கடமைன்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல 7 வேளை தொழுகணும், அல்லது ஒவ்வொரு தொழுகை என்ன செய்யணும் அப்படியே மாத்துறான், ஃபஜருக்கு 4 ரக்காய் தொழுகணும், இது ஃபஜர் கிடையாது, இதுக்கு வேற ஒரு பேர், இப்படி புதுசா ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகளை புதுசா உண்டாக்குறான். எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத வகையில புத்தம் புதிதாக உண்டாக்குவானையானால் அவன் தன்னை இரட்சகனாக, தன்னை இறைவனாக கருதி கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய அது அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி செய்யக்கூடியவன் வந்து குஃப்ர்ல போயிடுவான். இது இணை வைக்கக்கூடிய காரியமாக சிர்காக போயிடும். நம்ம அதை ஏற்றுக்கொண்டமையானால் இவனையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்றா, இஸ்லாம் சொன்ன வணக்க வழிபாடாக இருக்கும், ஆனா அது அந்த நேர காலங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் காட்டியதாக இருக்காது. இப்ப இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு 5 வேளை தொழுகணும் இருக்குது, அது எந்தெந்த நேரத்தில் தொழுகணும் இருக்கிறது, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது.
உபரியாக நமக்காக விரும்பி சாயிஸாக விடப்பட்ட நஃபிலுங்கிற ஒரு வணக்கமும் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, சுன்னத்தும் இருக்கிறது, அதாவது ஃபர்லும் இருக்கிறது, நஃபிலும் இருக்கிறது. இப்படி இஸ்லாத்துல சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்வாங்க, சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்க, சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் கோர்ப்பாங்க. இப்போ நோன்புன்னு ஒரு வணக்கம் இருக்குது. இந்த நோன்பு எப்ப சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தளவுக்கு மாதம் 3 நோன்பு இருக்கிறது, திங்கள் வியாழன் பிடிக்கிறது நோன்பு இருக்கிறது, அரபா நோன்பு இருக்குது, முஹர்ரம் நோன்பு இருக்கிறது, 6 நோன்பு இருக்கிறது. இது நமக்கு சுன்னத்தாக சொல்லப்பட்டது, கடமையாக சொல்லப்பட்டது, ரமலான் மாசத்துல உள்ளது. இப்படி சுன்னத்து கடமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நஃபிலான நோன்புகள் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு தனிப்பட்ட விருப்பம், கூட்டாக செய்ய முடியாது. ஒருத்தர் விரும்பி என்ன கிழமை நோன்பு பிடிச்சாலும் பிடிக்கலாம், தனித்து வெள்ளிக்கிழமை பிடிக்க கூடாது. ஆனா என்ன செய்வாங்கன்னா டோட்டலா ஒரு நாள்ல பிடிக்கணும், ஒரு நாளை கொண்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்க ரஜப் 27 நோன்பு பிடிக்கணும், அது சுன்னத்து. இதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்து கோக்குறது. எப்படி கோர்க்கிறது? இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போனாங்க, உனக்கு யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜுக்கு ரஜப் 27 போனாங்கன்னு உனக்கு யார் சொன்னது? அது ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்கன்னு உனக்கு யார் சொன்னது? நோன்பு பிடிக்க சொன்னாங்கன்னு உனக்கு யார் சொன்னது? அப்படி கேட்கணும். அப்ப இப்படி என்ன செய்யுது, நோன்பு என்ற ஒரு வணக்கம். சில பேர் என்ன செய்யறாங்க, நல்லது தானே நோன்பு தானேன்னு போறாங்க. அது அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். இதுக்கு என்னுடைய அனுமதி இருக்கிறதா? ரஜப் 27 அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அதை நான் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ் கேட்பான். என் தூதர் மூலமா உனக்கு சொல்லி தந்தனா அப்படின்னு கேட்பான். ஒருத்தன் அவனா விரும்பி பிடிக்கக்கூடிய நாளா இருக்குது. இப்ப திங்க வியாழம் பிடிக்கிறான், இப்ப வியாழக்கிழமை பிற 27 வருது, அவன் பிடிக்கிறான், அது தப்பு கிடையாது. ஆனா பிற 27 அனைவரும் பிடிக்கணும், இது ஒரு சுன்னத்து அப்படி என்று உண்டாக்குவார்களே, ஆனால் இது வழிகேடா போயிடும். இருக்கக்கூடிய வணக்கம் நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை கொண்டு வந்து அப்ளை பண்றது எங்க, புதிய ஒரு நாள்ல கொண்டு வந்து அவர்களா அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி ஷஅபான் மாசத்தினுடைய 15வது நாள், இது பராத் இரவு இவனா உண்டாக்குறது. பராத் இரவுங்கிற பேர்ல ஒரு இரவே கிடையாது, ஹதீஸ்ல பராத் இரவுங்கிறதே கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதே கிடையாது. அப்ப இப்படி என்ன செய்யறது, பராத் இரவு ரஜப் என்னது ஷஅபான் 15 இதுல நோன்பு பிடிக்கிறது என்பது அப்படியாக்கும் இப்படியாக்கும் இடத்தியாது பலவீனமான ஹதீசுகளை கொண்டு இப்ப ஒரு புது வாதம் வைக்கப்படும். பலவீனமான ஹதீசுகளை கொண்டு நாம ஒரு அமல் செய்வார்களே, ஆனால் அதை பிதுஅத்துன்னு சொல்ல முடியாத ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இன்ஷாஅல்லாஹ் அதையும் நம்ம என்ன செய்வோம், பேசிடுவோம். அப்ப இப்படி என்ன செய்யறது, உண்டாக்குறது. இல்லாத ஒரு நாள்ல வணக்கம் இஸ்லாத்துல இருக்கு, நோன்பு என்ற ஒரு வணக்கம் இருக்கும், அவனா உண்டாக்குறது. அது மாதிரி தொழுகை என்ற ஒரு வணக்கம் இருக்கும், அவனா உண்டாக்குறது. மகரிபுக்கு பின்னாடி நீ 10 ரக்காயத்து தொழுதிரையானால் அப்படி இருக்கும், இசாவுக்கு பின்னாடி 25 ரக்காயத்து தொழுதால் இப்படி இருக்கும், ஒவ்வொரு ரமலான்ல இசா தொழுகை பிறகு 20 ரக்காயத்து தொழுதால் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லி என்ன செய்யறது, உண்டாக்குறது. அதாவது தொழுகை என்ற ஒரு வணக்கம் இருக்கு, அதை சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல கொண்டு அப்ளை பண்றது. இந்த சம்பந்தம் இல்லாம இடத்துல கொண்டு அப்ளை பண்றது விளங்கி கொள்வதாக இருந்தா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கணும். இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது குர்ஆன் வசனம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதுவும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனம். இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்தியாவுல வருது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது சூரத்துல் பக்ராவுல வருது. அடுத்து இருக்கக்கூடிய 2 அத்தியாயங்கள் 2 இருக்குது. இதை சொல்வதற்கு என்று சில நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான அந்த மாதிரியான ஒரு இதை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சொல்லலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்றா, ஒரு யூத சிறுவன் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில், யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்ச ஒரு யூத சிறுவன் கடைசியா நோய்வாய்ப்பட்டு மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்க போவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவன் என்ன செய்வான், தந்தையை பார்ப்பான். நீங்க முகமது சொல்லக்கூடியத அத்தி அபுல் காசிம் முகமது சொல்லக்கூடியதை நீ கேளு அப்படின்னு அவன் தந்தை சொல்லிடுவாரு. அப்ப அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியான ஒரு தருணத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதக்கும் மினன்னார், நரக நெருப்பிலிருந்து சிறுவனை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது மாதிரி இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு துக்கமான ஒரு நஷ்டம் ஒரு கஷ்டம் ஒரு இழப்புகள் ஒரு துன்பங்கள் இந்த மாதிரி நேரத்தில் சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிடுறான். இதான் அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு. அப்ப ரெண்டுமே குர்ஆன் வசனம் தான். இது ரெண்டும் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல சொல்ல வேண்டும் என்பதற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆப்போசிட்டா மாத்தி அப்ளை பண்ணாங்கன்னு வைங்க, நம்ம ஒத்துக்குருவோமா? இப்ப ஒரு 10 வருஷமா பிள்ளை இல்லாம என்ன செய்யறான், ஒரு பிள்ளைய அல்லாஹ் கொடுத்துட்றான். பிள்ளைய பெற்ற மகிழ்ச்சியில அவன் என்ன செய்யறான், திளைச்சு பிள்ளை பிறந்துச்சு ஸ்வீட் ஒரு கொண்டாட்டத்துல கொடுக்குறான். அப்ப ஒருத்தன் சொல்றான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றான்னு வைங்க. இது அவன் ஸ்வீட்டு கொண்டவனுடைய மனங்களாம எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ற, நீ இன்னா லில்லாஹி, ஏன் இது குர்ஆன் வசனம் இல்லையா? இது குர்ஆன்ல தான் நல்லா சொல்றான்னு கேட்டா நம்ம ஏத்துக்குருவோமா? அதே மாதிரி அவனுடைய பெற்றோர் தாயோ தந்தையோ பாசமா என்ன செய்யறான், அவன் பராமரிக்கிறான், எல்லாம் செய்யறான். இயலாத காலத்திலையும் நல்ல முறையில பராமரிக்கிறான். அந்த தாயை மரணிச்சுட்டாங்க. இதை அவ்வளவு சோகமா என்ன செய்யறான், எங்க அம்மா மூத்தா போயிட்டா துவா செய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னான்டா. இதை ஒத்துக்குருவோமா? நம்ம இந்த இடத்துல சொல்லலாமா? இது
அப்ப எந்த இடத்துல எதை செய்யணுமோ, வணக்கமாக இருந்தாலும் மார்க்கமாக இருந்தாலும் எந்த இடங்களில் எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல அதை செய்யணும். அது அல்லாத இடத்துல செய்யக்கூடிய தப்பா போயிடும். சரி, மார்க்கம் தானே, குர்ஆன் தானே, வேதத்துல உள்ளது தானே, அதைத்தானே சொன்ன, அப்படி சொல்ல முடியாது. அப்ப இந்த தொழுகை என்ற ஒரு இடத்தை அவங்க உண்டாக்குறாங்க. வேற ஒரு இடத்துக்கு, மார்க்கம் சொல்லாத ஒரு இடத்துல அனைவரும் செய்யற மாதிரி அப்ளை பண்றாங்க. நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை அனைவரும் இந்த நாளில் செய்ய வேண்டும் என்று அப்ளை பண்றாங்க. அது போக இப்படி குர்ஆன் ஓதுறது மார்க்கத்தில் உள்ளது. செத்து போனவர்களுக்கு ஓது, ஏழாங்கத்தை ஓது, குர்ஆனத்தான ஓதுறோம் கேட்கறாங்க. குர்ஆன் ஓதுறது தப்பு இல்ல. மௌத்தா போனதுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதிருக்காங்களா? ஏழாங்கத்தை 7வது நாள்ல குர்ஆன் ஓதிருக்காங்களா? குர்ஆன் ஓது, நீ ஓது, நன்மை அது. இப்படி ஒரு குர்ஆனை ஓதி பார்சல் பண்ண முடியும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல யாருமே மௌத்தா போலையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மௌத்தா போயிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் மௌத்தா போயிருக்காங்க, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மௌத்தா போயிருக்காங்க, ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்த தோழர்கள் மௌத்தா போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தா ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களே. ரசூலுல்லாஹ் இதுக்காக செஞ்சாங்களா? அவரவர்கள் துஆ கேட்கறது மார்க்கத்தில் இருக்கு. என்னது, கடமையான தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு துஆங்கிற பேர்ல இப்படி ஓதலாமா? இது மார்க்கத்தில் உள்ளதா? குனூத்துங்கிறது வித்தரில் இருக்கிறது. நீ ஃபஜர்ல ஓதுறது மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஃபஜர்ல ஓதனாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஏதாவது செய்தி இருக்குதா? அப்ப இருக்கக்கூடிய வணக்கங்களை இல்லாத இடங்கள்ல அப்ளை பண்றது, அவங்க தேவையான இடத்துல அப்ளை பண்றது. வணக்கம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கும். இவங்க கொண்டு ஃபிட் பண்றது எங்க? அவன் இஷ்டத்துக்கு. அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தன் அவனா செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. இப்ப நஃபிலான வணக்கங்கள் இருக்கா இல்லையா? ஒருத்தன் அவனா விரும்பி 50 ரக்காயத் தொழுகிறான், தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ அனைவரும் 20 ரக்காயத் தொழுகிறா தப்பா போயிடும். அதை யார்? ரசூலுல்லாஹ் சொல்லணும். அனைவரும் செய்ய வேண்டும் என்றால் அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஒருத்தன் தனியா செய்யறான்றீங்க, ஒருத்தன் 100 ரக்காயத் விடிய விடிய தொழுகிறான், தப்பா இல்ல, அவன் பாட்டுக்கு தொழுகிறான். ஆனா இந்த தொழுகை அனைவரும் செய்ய என்று வரக்கூடிய நேரத்தில் இதுக்கப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் அதை செய்யணும் என்றால் அது அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். இது ஒரு வகை. அவனா என்ன செய்யறது? இருக்கிற மார்க்கத்தை புதுசா கொண்டு போய் அப்ளை பண்றது. அது மாதிரி இன்னொரு விஷயம் இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா, பிற சமுதாய மக்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்கள், பிற சமுதாய மக்களுடைய வழிபாடுகள், அதை கொண்டு உள்ளாக்க புகுத்திடுறது, இஸ்லாத்தின் பேர்களில் நுழைச்சிடுறது. இது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன்றாங்க. நீங்க இப்படி பார்த்தீர்களானால் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. புத்தாண்டுகள் கொண்டாடுவது, பிறந்த நாளில் கொண்டாடுவது, கூடு ஏத்துறது, கொடி ஏத்துறது, அது மாதிரி சந்தன கூடி ஏத்துறது, இறந்தவர்களை வைத்து வழிபடுவது, இது எல்லாமே பிற மத கலாச்சாரம். சிறுக்கு ஒரு வகையில உள்ள நுழைஞ்சிடும். செத்து போனவர்களுக்கு கேட்கறாங்க, பாக்குறாங்க, பிள்ளைய கொடுக்குறாங்க, ரிஸ்க கொடுக்குறாங்க, இப்படி நம்புறாங்க. இது சிறுக்குல வந்துடும். அதுபோல அதுல செய்யக்கூடிய விழாக்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பிற சமுதாய மக்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்கள். இந்து மதத்தில் சிறைகளுக்காக என்னவெல்லாம் செய்யப்படுகிறதோ அத்தனை ஆராதனைகளும் இங்கேயும் செய்யப்படுகிறது. பூ பணம் வைக்கிறதுல இருந்து, சாம்பிராணி கொளுத்துவதில் இருந்து, கொடி ஏற்றி கொடி இறக்குறதுல இருந்து, தேர் ஊர்வலம் விடுவதில் இருந்து, என்னது விளக்கில் எண்ணெயை ஊற்றி நக்கிறதுல இருந்து எல்லாம் நடக்குது. அப்ப இந்த பிற சமுதாய கலாச்சாரங்களை உள்ள பூத்தி அதையும் இஸ்லாமாக ஆக்குவார்களே, ஆனால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்மை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாங்க. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாங்க. அப்ப இப்படியாக மார்க்கத்தில் பல ரூபங்கள் என்ன செய்யறாங்க, உள்ள கொண்டு நுழைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குல்லு பித்அத்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் அப்படிதான் வருது. ஹதீஸ்ல நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸா இருந்தாலும் சரி, மற்ற ஹதீஸ்கள் எதுவாக இருந்தாலும் குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எல்லா புதியவைகளும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த எல்லா புதியவைகளும் சொல்லக்கூடிய நேரத்தில் கிடையாது, அது எல்லாம்ங்கிறது கிடையாது. சில இந்த குல்லுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் போடுறது தப்பு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கு குர்ஆன்ல வரக்கூடிய சில வசனங்களோட கூட காட்டுறாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரதானமா காட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னது, அந்த மலையின் மீது இந்த பறவைகளை 4 துண்டாக வெட்டி இது 4 மலைகளின் மீது வைத்து விட்டு இங்க வாண்டு கூப்பிடுங்க, அது ஓடி வரும்னு சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 மலையில வச்சாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது குல்லு ஜபல்னு அல்லாஹ் சொல்றான். குல்லு ஜபல்னா எவரெஸ்டுக்கு வந்தாங்களா, இமயமலைக்கு வந்தாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அப்ப அங்க இருக்கக்கூடிய 4 மலையில தானே வச்சாங்க. அப்ப நான் குல்லு அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறிக்காது இப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்யறாங்க, மக்களை குழப்புறாங்க, இந்த அறியாத மக்களை. ஆனா உண்மையிலே இவர்களுக்கு அரபும் தெரியல, பொதுவாக எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த மொழி அடிப்படையும் கிடையாது. குல்லுங்கிறதுக்கு எல்லாம் தான், எல்லாம்ங்கிறது பன்மையான ஒரு வார்த்தை. அரபியை பொறுத்தளவுக்கு ஒருமை, இருமை, பன்மை, அதாவது 2க்கு மேற்பட்டதாக இருந்தால் அது பன்மையாக சொல்லிடுவாங்க. இப்ப இந்த பள்ளிவாசல்ல உள்ள அனைவருக்கும் 100 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறோம். இது இங்க உள்ளதை மட்டும்தான் குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்காது. உலகத்தில் உள்ள அனைவருக்கும், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அனைவருக்கும் 3000 ரூபாய் கொடுக்கப்படும். எல்லா ரேஷன் கார்டுக்கும் தான் கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் கொடுக்கப்படும்.
ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் தமிழ்நாடு முதல்வர் அறிவிக்கிறார். இது என்ன அர்த்தம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ரேஷன் கார்டு இருக்குதோ அத்தனை லட்சத்தையும் குறிக்கும். இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 100 ரூபாய் கொடுக்கப்படும்டா, 100 ரூபாய் தர மாட்டோம், நீங்க தான் போட்டுட்டு போன பின்னாடி 100 ரூபாய் கொடுக்கப்படும்டா, என்ன சொல்லுவோம்? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குறிக்கும். இது ஒரு ஆள் 2 ஆள் 3 பேரை 4 பேரை குறிக்கிறது இல்லை அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதிகமாக சொல்லக்கூடிய இடத்துல குல்லுங்கிறத சொல்லுவோம். இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? குல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா புதியவைகளும் வழிகேடு. அதோட நிப்பாட்டல, பின்னாடி ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் போய் சேர்க்கும். அப்ப நீ இந்த குல்லு பித்அத்துன்னு சொல்லி எல்லா புதியவைகளும் சொல்லும் போது சில புதியவைகள் நீ கொண்டு வாரியே, அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே குல்லு லலாலத்தின் எல்லா வழிகேடுங்கிறாங்களே, அதுக்கு கொண்டு வா சில வழிகேடுகள் நரகத்துல போகும், அப்ப சில வழிகேடுகள் சொர்க்கத்துல போகும்னு சொல்லணுமா இல்லையா? வழிகேடு அனைத்து நரகத்துக்கு போகும்டா, அதுல மாற்று இருக்கா? அதுல நல்லது இருக்குமா? வழிகேடுனா நல்லது இருக்குமா? மார்க்கத்துல புதிய வேண்டாம், அதுல நல்லதே கிடையாது. மார்க்கத்துல புதிய வேண்டாம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் உண்டாக்கப்பட்ட வேண்டிய அர்த்தம். அதுபோக லலாலத் வழிகேடுனா எல்லாமே வழிகேடு தான். மார்க்கத்தின் பேரால் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு தான் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும். அதனால அந்த மார்க்க விஷயங்கள்ல புதிதாக நுழைக்கப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக அந்த ஆய்வு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் சொல்றாங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு லேட்டஸ்டா கிளப்பப்படுது, பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு செய்யக்கூடியது ஆய்வின் அடிப்படையில் உள்ளது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பொறுத்தளவுக்கு குர்ஆன் ஹதீஸ் நம்மளுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அதை விளக்குவதாக இருந்தால் அது தனியா பேசணும், அது அவ்வளவு டீப்பானது. ஆனா நம்ம நம்புறோம் உண்மையிலே பாதுகாக்கத்தான் பட்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வரலாறை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை அந்த காலங்களில் வாழ்ந்த இமாம்கள் அவ்வளவு அற்புதமான முறையில் அதை ஆய்வு பண்ணி தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திங்கிறது அனைவரும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுதான் மார்க்கம். குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதுல கூட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றால் குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு தெளிவாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அப்ப பலவீனமான ஹதீஸ்ங்கிற மார்க்க வரையறைக்குள்ள வருமா? வராது. அப்ப பலவீனமான ஹதீஸ் என்பது சந்தேகத்திற்குரியது. ஒரு ஆள் பலவீனம் சொல்ற நம்ம தான் சொல்றோம், பலவீனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா டவுட் வந்துருதா இல்லையா? சந்தேகம் வந்துருதா இல்லையா? அவர் நல்லவரா இருப்பாரா அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்படி டவுட் நம்ம போனமையானால் அது நம்மளை கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? வேற ரூட்டுக்கு கொண்டு போயிடும். அதனால அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவா சொல்லிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுறார், சந்தேகத்தை ஏற்படக்கூடியதை விட்டு சந்தேகம் இல்லாத பக்கம் சென்று விடுங்கள். அப்ப பலவீனமான ஹதீஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் அது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாதுங்கிற முடிவுக்கு தான் வரணும். அப்ப அப்படி முடிவுக்கு வந்துட்டமையானால் அதை கொண்டு அமல் செய்ய முடியுமா? அமல் செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் சொல்றோம், ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்குமே ஆனால் அது பலவீனம் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அமல் செய்வானே ஆனால் இது பலவீனம். இன்னும் சொல்ல போனா அந்த ஃபஜ்ர் குனுத்துங்கிறது சில லோக்கல்ல இருக்கக்கூடிய தெரியாத இமாம்கள் வேண்டாம் தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு பலவீனமும் தெரியாது ஆதாரபூர்வமானதும் தெரியாது, செய்தின்னு வந்துட்டா போயிடுவாங்க. ஆனா ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் உலமாக்களே இது பலவீனம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த செய்தியை அது எப்படி மார்க்கமாக ஆக்க முடியும்? அது எப்படி ஒரு வணக்கமாக ஆக்க முடியும்? அதுல இருந்து எப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அப்ப பலவீனமான ஹதீஸை கொண்டு ஒரு அமல் செய்த சந்தேகமானதை விட்டுவிட வேண்டும், அது ரொம்ப தூரமாக்கிறணும். அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்ற முடிவுக்கு தான் வரணும், ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு தான் வரணும். அப்படி வந்து விட்டோமே ஆனால் பலவீனமான ஹதீஸை காட்டி அவர்கள் அமல் செய்தாலும் அது வழிகேடு தான், அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை. இது முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அடுத்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்றா, இப்ப நம்மளே ஆரம்பத்தில் சில செய்திகளை சொல்லிட்டு வாபஸ் வாங்கி இருக்கிறோமே, மாத்தி சொல்லி இருக்கிறோமே, இதுல ஹதீஸ்களை பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப டீப்பாக உள்ளது. அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்னு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல கூட ஆனா அறிவிப்பாளர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கொண்டுதான் தீர்ப்பளிக்க போறோம். அறிவிப்பாளர் யாரு, அவருடைய கேரக்டர் என்ன, பன்மை என்ன, தன்மை என்ன, எங்க பிறந்தாரு எங்க மரணிச்சாரு, அவருடைய கேரக்டர் என்ன, இவர் நம்பகமானவரா நம்பகம் இல்லாதவரா, இப்படியானதை கொண்டுதான் ஹதீஸ்களுக்கு தீர்ப்பளிக்க போறோம். அது எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருச்சு. இது அறிவிப்பாளர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா அதுல பேர் மாற்றங்கள் இருக்கும். இப்ப ஒரே பேர்ல 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் அவர் தானாக்கு நினைச்சுட்டு நல்லவரும் சொல்லிடுவாங்க, ஒரு ஆள் இவர் தானாக்கு நினைச்சுட்டு நல்லவரும் சொல்லிடுவாங்க. ஆனா வேற சிலர் என்ன செய்வாங்க, இது அவர் கிடையாது இது இவர் தான், இல்ல இவர் கிடையாது அவர் தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி சில ஆய்வுகள் ரீதியாக வரும். இப்ப சரியான செய்தி என்று சொன்ன சில விஷயங்கள் கூட பின்னாடி அது பலவீனமாக ஆகும், பலவீனமாக தெரியும். ஏன்னா அது மனித அறிவுக்கு உட்பட்டது. அப்ப சரியா தவறா என்று தெரியாத ஒரு நிலையில ஆய்வு செஞ்சு தவறான முடிவை எடுத்தாலும் அதற்கு ஒரு கூலி இருக்கிறது, சரியான முடிவு எடுத்தால் 2 கூலி இருக்கிறது. அது மார்க்கத்தில் உள்ளது. திட்டவட்டமா பலவீனம் இது கிடையாது என்று இருக்கக்கூடிய விஷயத்தை அது மாதிரி சில பலவீனமான ஹதீஸ்களை கூட என்ன செய்வாங்க, அது இல்ல இதே மாதிரி வேற ஒரு அறிவிப்பு வருது, அந்த அறிவிப்பு சரியா இருக்குது, அதனால இதை சொல்றதுல பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது பலவீனம் தான், பலவீனம் தான்.
ஆனா அது மாதிரி வேற வரும். நீங்க ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னாக்க சில இடங்கள் இஸ்னாது லைஃப்னு போட்டிருப்பாங்க. இந்த அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது, ஆனா இது சம்பந்தமாக வேற இருக்கும். இந்த அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது, ஆனா அது இருக்கக்கூடிய கருத்து இருக்கா இல்லையா, அது வேற ஒரு ரிவாயத்தில் என்ன செய்யும், அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். பலவீனமாக தள்ளி விட்டாலும் வேற இதுல உறுதிப்பட்டதா இருக்கும். அப்ப அப்படியான விஷயங்கள் ஹதீஸ் என்று தெளிவாக தெரிஞ்சு நம்ம இது சரியான செய்திதான் என்று சொன்ன விஷயங்கள் கூட சில விஷயங்கள் பின்னாடி பலவீனம் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சரியான செய்தி அனைவரும் சொன்ன விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடியதை தவறு என்று வறுமையானால் தவறு நம்ம சரியானலையே, தவறுன்னு வந்தா விட்டுறணுங்கிறோம். அப்ப அது என்ன செய்யாது, ஒரு ஆய்வு அடிப்படையில் உள்ளது. திட்டவட்டமாக பலவீனம் தான் என்று தெரிந்த ஒரு செய்தியை இல்ல இது ஆய்வு அடிப்படையில் உள்ளதுதான், அது ஷாஃபி இமாமே சொல்லி இருக்கிறாரு. ஷாஃபி இமாம் காலத்துல தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஹதீஸ்கள் வகைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் அப்பதான் என்னது ஒண்ணு ஒண்ணா சுண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான காலம் ஷாஃபி இமாமுடைய காலம். அப்ப அந்த காலங்கள் அவர் அறியாம சொல்லியிருப்பார். எத்தனை விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க காலத்துல குர்ஆன் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கல, ஹதீஸ்கள் எல்லாத்துக்கும் முழுமையாக கிடைக்கல. அப்ப அவர்களுக்கு கிடைத்ததன் அடிப்படையில் அவர்கள் ஆய்வு செய்து சொல்வார்கள். அதை தவறுன விட்டுட்டு அது ஆய்வு. ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் திட்டவட்டமா பலவீனம் என்று பல அறிஞர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அதை ஒருத்தன் செய்வானா, அது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அது எப்படி அது ஆய்வுள்ள உள்ளதுன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த விஷயங்களை கவனமாக கொள்ள வேண்டும். மார்க்க விஷயத்தில் உள்ளது எது இல்லாதது எது என்பது நம்ம கவனமாக இருக்கணும். இருக்கக்கூடிய அமல்களை கொஞ்சமாக செய்தாலும் அல்லாஹ் அருள் புரிவான். இல்லாத ஒன்று செய்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.